நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம குழந்தைய காலேஜ்ல படிக்க வச்சுட்டேன். இனி அவளுக்கு கண்ணறிஞ்ச ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா அத்தோட என் கடமை முடிஞ்சிடும். அப்பா, இப்ப என் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? முதல்ல நான் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு எங்க அப்பாவை சந்தோஷமா வச்சிருக்கணும். என்னது, நீ வேலைக்கு போறியா? லட்சுமி, கேட்டியா உன் பொண்ணு சொல்றேன். இவ வேலைக்கு போய் என்ன வீட்டுல உட்கார வச்சு சந்தோஷமா சாப்பாடு போட போறா. சரி, அதெல்லாம் இருக்குதா? வேண்டுகோள் இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? ரிக்வெஸ்ட். ரிக்வெஸ்ட். ஐயோ, வேஸ்ட் இல்லப்பா. ரிக்வெஸ்ட். ஆமா, உங்களுக்கு திடீர்னு இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசை வந்தது? இருக்காதா பின்ன? நான் யாரு? காலேஜ் படிச்ச பொண்ணோட அப்பாவாச்சே. பாரு, நீ எனக்கு தினம் இங்கிலீஷ் சொல்லி தரணும். நான் அந்த கோதண்டம் பையனோட இங்கிலீஷ்ல வளாசி அவனை திக்கு முக்காட வைக்கணும். ஏப்பா, கோதண்ட மாமாக்கிட்ட இங்கிலீஷ்ல பேச போறீங்க? அவருதான் இங்கிலீஷ் தெரியாது. அதனாலதான் அவன்கிட்ட பேச போறேன். ஏன்னா இங்கிலீஷ்ல பேசினாலும் அவன் புரிஞ்சுக்க மாட்டான் பாரு. அப்புறம் அம்மாடி, இன்னொரு ரிக்வெஸ்ட். என்னப்பா? ஏம்மா, உன் கையால சமைச்சு சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு? அந்த எலுமிச்சம்பழ ரசம் வைப்பைய எத்தனை ஜோரா இருக்கும். நீ இல்லாம நான் அதை நினைச்சுக்கிட்டே இத்தனை நாளும் வெறும் சாப்பிட்டேன். அது கேப்பா கவலைப்படுறீங்க. இப்பதான் நான் வந்துட்டேனே, இனிமே டெய்லி எலுமிச்சை ரசம் தான். ஆமாடி, இன்னொரு ரிக்வெஸ்ட். என்னப்பா? அதாவது இந்த முட்டாங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? ரொம்ப முக்கியம். சொல்லுமா. இடியட். 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 வா, இடியட். அந்த கோதண்ட மாமா. ஐயா, யாரு? கண்மணியா? எப்படி இருக்கே? எப்படி இருக்க பொண்ணுமா? நல்லா இருக்கியா? ஏதோ. இவ்வளவு அலுப்பு? ஆமா, நீ பட்டணத்துல காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கிறதால சொன்னாங்க. கண்மணி படிச்சு முடிச்சிட்டு வடிக்க வந்திருக்கா. போங்க போங்க. கண்மணி, சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். கொழு கொழுன்னு ஒரு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்க. கண்மணிக்கா, கண்மணிக்கா, அங்க பாருங்கக்கா, தங்கைய மதுரை தோட்டத்துல கொள்ளடிக்கிறான். எங்கடி? அதோ. முதலியார். என்னடி இது? கொள்ளடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க. எங்களை என்ன பண்ண சொல்ற? அவன் இந்த ஊர்லயே பெரிய முரடனாச்சே. முரடனா இருந்தா என்ன பண்ணுவா? இப்படி நீங்களா பயந்தீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்லயே பூந்து கொள்ளையடிப்பான். வாங்க போய் கேட்கலாம். கண்மணி, அந்த முரட்டு பையன்கிட்ட போய் பேச்சு வச்சுக்காத. இந்த பயந்தாங்களை போய் நீங்க கேக்குறீங்களே, நான் இருக்கேன், நீங்க வாங்க. என்னடி? ஒண்ணும் இல்லக்கா, நீங்களே கேளுங்க. ஏய்யா, ஊரா வீட்டு தோட்டத்துல கொள்ளை அடிக்கிறிய வெக்கவால? யாராவது பொண்ணு ஊருக்கு புதுசு, அப்போ ஓரமா போச்சு. இதாமா, அனாவசியமா எங்க விஷயத்துல தடையிடாத. ஐயா யார் தெரியுமில்ல? யாரு இருந்தா எனக்கு இல்லையா? மரியாதையை நிறுத்தி விட்டு போறியா இல்ல போலீஸ் கூப்பிட்டுமா? போடி. என்ன சொன்ன? போடின்னு எடுத்து பேச. சின்ன பண்ண யாரு? அனாவசியமா என்கிட்ட மோதாத. டாய் ரங்கா, உன்னை கையும் களவுமா பிடிக்கணும் தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ வசமா மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு உரிக்க போறோம்டா. அண்ணன் பேசாம வாங்க. என்ன சொல்ற? இவனை பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு கூட்டு போங்க. நான் முதலியார் வீட்டுக்கு போயிட்டு சரி பஞ்சாயத்து. நீ கிளம்பு, இவனை நாங்க பாத்துக்கிறோம். வருவாய் வருவாய் ஆற்றங்கரைக்கு தனியே வருவாய் கண்மணி வருவாய் 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 ஆற்றங்கரைக்கு தனியே வருவாய் வருவாய் குகனே. என்ன
அன்னைக்கு என்ன திடீர் பக்தி? அம்மன் கோயில்ல அனுமதி பாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பாட்டு பேச எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இல்லைங்க, அவங்க யாராவது பாத்துட்டு போறாங்க. அவங்களை சீக்கிரம் அனுப்பிட்டு ஆத்தங்கரைக்கு வந்துரு. அப்ப சரி, நீங்களே வீட்டுக்கு போங்க. நாளைக்கு பார்க்கலாம். சரி, வாங்கடி போகலாம். அப்பா, நீ இன்னும் வீட்டுக்கு போகல? இல்லையே. சீக்கிரமா வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு தனியா வேலை செய்ய வேண்டாம். வேண்டாம், எங்க பாட்டி பாத்துக்குவாங்க. வீட்டுல அம்மா தேட மாட்டாங்க? மாட்டாங்க. ஆமா, இப்ப நீங்க என்ன பண்ண போற? ஏன், உங்களுக்கு துணையா இருக்க. அம்மா தாயே, உன் துணை எனக்கு வேண்டாம், நீ போமா. ஏன், உங்களுக்கு வேற துணை இருக்கா? ஏய், என்னடி வளர்ற? வருவாய் வருவாய், அத்தங்கரைக்கு தனியே வருவாய். மாத்தி மாத்தி இங்க வா, இங்க வா. கவலைப்படாதீங்க, நான் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கண்மணி, நீ மெட்ராஸுக்கு போனதும் இதே மரத்தடியில நான் உன்னையே நினைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். நான் மட்டும் என்னவா, அங்க இருந்தாலும் எனக்கும் சதா உங்க ஞாபகம் தான். வைக்கிறேங்க ஸ்வீட். எதுக்கு? நான் பரீட்சையில பாஸ் ஆனேன், அதுக்கு. பாஸ் பண்ணதுக்கு சாக்லேட் மட்டும்தானா? அதெல்லாம் இப்ப இல்ல, எல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் மறுபடியும் மெட்ராஸ் போறேன். மறுபடியும் மெட்ராஸுக்கா? எதுக்கு? புதுசா என்ன கேள்வி கேக்குறீங்க? நான் வேலைக்கு போறேன். அது சரி, என் இல்லத்தரசி வேலைக்கு போனா ஊரு என்ன சொல்லும்? விடுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்க இல்லத்தரசி. அதுக்கு முன்னால நான் வேலைக்கு போதான் போறேன். அதெல்லாம் வேலைக்கு போக கூடாது. சீக்கிரம் மாமாட்ட சொல்லி நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சரி சரி, விடுங்க, நேரமாச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். அப்ப தேர்வாரு. மாமாட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்குற வரைக்கும் நம்ம 2 பேர் விஷயத்தையும் வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. நீங்க சொல்லாம இருந்தா சரி. கையை விடுங்க குமார். விடுங்க, ஐயோ, விடுங்க, விடுங்க. வர வர ஊர் ரொம்ப கெட்டு போச்சு. என்னடா சொல்ற? பின்ன என்ன வாத்தியார, ஒரு பொம்பளை உங்களை ஏத்து பேசிட்டா? அந்த குமார் பையன் மட்டும் வராம இருந்திருந்தா அவ காலை நான் ஒடிச்சிருப்பேன். அதெல்லாம் வேணாம் வாத்தியார, நீ மாமூலா பண்ற மாதிரி பண்ணிடு. அவளை யாருன்னு விசாரிச்சியா? பின்ன சும்மா இருப்பானா? வண்டிக்காரன் சிவசங்கரன் இல்ல, அவன் பொண்ணு மெட்ராஸ்ல காலேஜ்ல படிச்சுட்டு வந்திருக்கானா. மெட்ராஸ்ல காலேஜ்ல படிச்சவளா? அதுதான் திமிரா பேசுற. அவ திமிர அடக்குற. வாத்தியார எப்போ வச்சுக்கலாம்? ஏதாடா அவ திமிர அடக்குறத. அவசரப்படாத, இந்த பசங்க கொஞ்சம் அசரட்டும். அவளை இந்த ஊர்ல எந்த பைய கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறத நான் பாக்குறேன்.